புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. உலகத்துல பல மனிதர்களுக்கு என்ன தெரியுமாங்களா நினைப்பு? நான் மட்டும்தான் ரொம்ப நல்லவன், நான் மட்டும்தான் ரொம்ப பர்ஃபெக்ட், மற்ற எல்லாருக்கும் புத்தியே இருக்கிறது கிடையாது, மோசமானவங்களா இருக்காங்க, பொய் சொல்றாங்க அப்படின்னு மற்றவங்களை பத்தின நினைப்பு பல பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அப்படி நண்பர்கள் 4 பேருக்குள்ள வந்த பிரச்சனையை பத்தி சொல்ற ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம குட்டி ஸ்டோரியில தெரிஞ்சுக்க போறோம். ஒரு 4 நண்பர்கள், 4 பேரும் ஒரு கிராமத்துல இருந்தாங்க. 4 பேருமே விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 4 பேருக்கும் அடுத்தடுத்தடுத்து நிலங்கள் இருந்துச்சு. அவங்க மூதாதையர்கள் சேர்த்து வச்ச சொத்து தான். இவங்க எல்லாருமே ஒரே நேரத்துல தான் அவங்களுடைய அந்த விவசாயத்தை ஆரம்பிப்பாங்க. ஒரே நேரத்துல தான் எல்லாருமே அந்த நிலத்தை உழுவுறது, அதுக்கப்புறமா பயிர் பண்றது, களை எடுக்கிறது எல்லாமே ஒரே நாள் பார்த்து தான் எல்லாருமே செய்வாங்க. 4 பேரும் அவ்வளோ ஒத்துமையானவங்க தான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்கன்னா, 4 பேரும் கிளம்பி பக்கத்துல அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு மலைக்கு போனாங்க. விறகு நிறைய தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. இந்த விறகெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போனாங்க. அப்படி காலையில கிளம்பி போகிற போது 4 பேரும் போறாங்க. அதிகாலையிலேயே கிளம்பிட்டாங்க, மலை ஏறி போயிட்டாங்க. நல்ல திடமான ஒரு சூப்பர் மரங்களா கிடைக்கணும் இல்லையா? அப்படி தேடி தேடி போற இடத்துல மலையோட பாதிக்கு மேல போயாச்சு. கிட்டத்தட்ட உச்சிக்கிட்ட போகும்போதுதான் அவங்க எதிர்பார்த்த நல்ல திடமான வளமான மரங்கள் கிடைச்சிச்சு. சரி, இந்தந்த மரங்களை 4 பேரும் வெட்டுறது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க மரத்தை வெட்ட ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட உச்சி பொழுதுகிட்ட வந்துருச்சு. சரி, எப்படி இன்னைக்கு மரத்தை வெட்டிட்டு தானே போய் ஆகணும் அப்படின்னு இவங்க ரொம்ப நம்பிக்கையோட அடுத்தடுத்து கொஞ்சம் தூரத்துல இருந்த பெரிய பெரிய மரங்களை 4 பேரும் வெட்ட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மலை உச்சி பக்கத்துல இருக்கிறதுனால வானிலையில மாற்றம் வந்துட்டே தானே இருக்கும். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்த அந்த இடத்துல திடீர்னு மேகங்கள் ஒன்னா சேர்ந்து கருக்க ஆரம்பிச்சிச்சு. மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. 4 பேருக்கும் மரம் வெட்டுறது தடைப்பட்டுருச்சு. தங்களை காப்பாத்திக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனாங்க. ஒரு இடத்துல ஒரு குடிசை ஒன்று இருந்தது. குடிசைக்குள்ள யாரும் கிடையாது. ஆனா குடிசையுடைய தாழ்வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் மழைக்கு ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்தாங்க. இப்படி மழை வந்து காரியம் கெட்டுருச்சே அப்படின்னு அவன் ஒருத்தன் ஆரம்பிச்சான் சண்டைய. அடுத்த ஆளு சொன்னா, அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ காலையில வரேன்னு சொன்னில, சொன்ன நேரத்துக்கு வந்தியா? கிளம்பி வரும்போதே வீட்டுல எதையோ சண்டை போட்டுக்கிட்டே தானே வந்த, அப்புறம் எப்படி விளங்கும் அப்படின்னா இன்னொருத்தர். 3வது ஆளு, சும்மா இருங்கடா, இன்னைக்கு நாளே சரியா இல்லை, கிளம்பி வந்தோம் பாருங்க, இந்த நாளை எவன் குறிச்சான், அவனால வந்த பிரச்சனைன்னா 3வது ஆளு. 4வது ஆளு உடனே சொன்னாரு, விடுங்கப்பா, 4 பேரும் இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேச்சு தான் வளரும். மழை பாரு இப்படி பெஞ்சிட்டு இருக்கு, சரி கொஞ்ச நேரம் அமைதியா ஓய்வு எடுப்போம், நின்னதுக்கு அப்புறமா மரத்தை வெட்ட போயிடுவோம் அப்படின்னு அவன் இப்போ சமாதானம் சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடுத்தவங்க மேல குற்றம் சொல்லிக்கிட்டே இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. 4 பேருடைய அந்த வாக்குவாதமும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இப்ப அதுல ஒரு ஆளு சொன்னா, இதுல யாரோ ஒருத்தன் நமக்குள்ள ஒரு ரொம்ப அயோக்கியம் ஒருத்தன் இருக்கான், அதனாலதான் இந்த மாதிரி ஒரு தடை வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் உடனே ஆமாமா அந்த அயோக்கியம் யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும்னு இன்னொருத்தன் சொல்ல, இந்த 4வது ஒரு ஆள் மறுத்தான் பாத்தீங்களா, அவன் சொன்னான், இத மாதிரி பேசாத, சின்ன வயசுல இருந்து 4 பேரும் ஒன்னா தானே வளர்க்குறோம், ஒன்னா தானே எல்லா வேலையும் செய்யறோம், நமக்கு யார் அடுத்தவங்களை பார்த்து நம்ம நண்பர்களை பார்த்து அயோக்கியன்னு நம்ம யாராவது சொல்லலாமா, இது தப்பு இல்லையா அப்படின்னு அவன். இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து அவன் மேல பாய ஆரம்பிச்சுட்டான். நீ தானேடா இன்னைக்கு போகலாம்னு சொன்ன, அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, இத்தனை பிரச்சனையும் ஒன்னாலதான் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அவன் மேல கோவப்படுறதுக்கு இந்த 3வது ஆளு இல்ல இப்படி பேசாதீங்கன்னு சொல்ல ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த 4 பேர்ல அந்த ஒரு ஆள் மட்டும் சமாதானம் சொன்னானா, மத்த 3 பேரும் சண்டைக்கு நின்னாங்களா. இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த சமாதானம் சொன்னவனை, நீ இங்க இருக்காத, முதல்ல நீ கிளம்பு, நீ இருந்தாலே இப்படித்தான் எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்ப அப்படின்னு அவனை வெளியில போக சொல்ல ஆரம்பிச்சாங்க. மழை ஒரு பக்கம் பெய்யுது, நான் எங்கடா போவேன் அப்படின்னு அவன் சொல்ல. ஆனா அந்த கோவத்திலையும் ஆதங்கத்திலையும் 3 பேரும் சேர்ந்து இந்த 4வது ஆளை அங்கே இருந்து புடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க. இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம நண்பர்கள் தானே, ஒத்துமையா தானே இருக்கணும்னு நம்ம நினைச்சோம், நல்ல எண்ணத்துல தானே நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொன்னோம், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளியிருக்காங்களே, இப்படி மழையில நம்மள நிர்கதியா விட்டுட்டாங்களேன்னு அப்படியே சோகத்துல அவன் அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே போய்கிட்டே இருக்கிறான். அந்த ஃப்ரெண்டு போனா, இந்த 3 பேரும் குடிசையினுடைய தாழ்வாரத்துக்குள்ள இருந்தாங்களா, துரதிர்ஷ்டவசமா எங்கிருந்தோ ஒரு பெரிய இடி வந்து அந்த குடிசை மேல விழுந்துச்சு. அடுத்த நொடி குடிசையோட சேர்ந்து 3 பேருமே சாம்பல் ஆயிட்டாங்க. எப்பவுமே அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட இருக்கிற நிறைய ஒன்னா சேர்த்து எல்லாரும் ஒத்துமையா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இயற்கை கூட துணையாத்தானே இருக்கு.
அதனால அடுத்தவங்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு நம்மளோட நிறையையும் மற்றவங்களுடைய நிறையையும் ஒண்ணா சேர்த்து மகிழ்ச்சியா வாழ பார்க்கலாமே. சிந்திக்கலாமா? நன்றி.